தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 51 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியுடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் விளக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஊருக்கு சென்றார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதத்துடைய 30ஆம் நாளாகிய இன்று தாயாம் திரு அவை புனித ஜெரோம், அதாவது எரோனமிஸ் என்று சொல்லுவார்கள், அவருடைய இந்த நாளை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். இவர் கிபி 347ஆம் ஆண்டு டமாசிய அந்த இடங்களிலே பிறந்தவராக, தன் வாழ்நாளிலே கடவுளுடைய அருளை பறைசாற்றக்கூடியவராக, இறை வார்த்தையை கற்றுத் தெரிபவராக, ஒரு மறைநூல் அறிஞராக, மறை வல்லுநராக, அருள் பணியாளராக தொடக்க திரு அவையிலே வாழ்ந்திருக்கின்றார். திருத்தந்தைகளோடு நல்ல உறவு கொண்டவர், அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர். அந்த அளவுக்கு ஒரு மொழி புலமை பெற்றவராக, விவிலியத்திலே எபிரேய மூலத்திலிருந்து லத்தீன் மொழிபெயர்ப்பை நமக்கு முதல் முறையாக 4ஆம் நூற்றாண்டிலே திரு அவைக்கு கொடுத்தவர் புனித ஜெரோம். விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்று குறிப்பிடுகின்றார். நாம் அனைவரும் விவிலியத்தை வாசிக்க, விவிலியத்தை சிந்திக்க, விவிலியத்தை கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளதாக, ஆற்றல் மிக்கதாக, சக்தி மிக்கதாக இருக்கிறது என்பதை எபிரேய மடலிலே 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கின்றோம். இவ்வாறாக ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். இறை வார்த்தை வழியாக நம்ம ஒவ்வொருவருக்கும் அன்புறவு கொள்ள அழைப்பு கொடுக்கின்றார். பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் இறைவாக்கினர் வாயிலாக பேசிய கடவுள் தாம் வாழும் இவ்விருது நாட்களில் தம் மகன் இயேசு வழியாகவே பேசுகின்றார். ஆக இறை வார்த்தை உண்மை நம் ஒவ்வொருவரையும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் இந்த மறைநூல் அனைத்தும் இறை ஆவியால் எழுதப்பட்டது என்பதை பவுலடியார் என்று தீமோத்தேயு மடலிலே 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக புனித ஜெரோம் இறை தூண்டுதல் பெற்று நமக்கு லத்தீன் மொழிபெயர்ப்பை இந்த விவிலியத்திலே கொடுத்திருக்கின்றார். இதன் வழியாக பல்வேறு மொழிகளில் இன்றைக்கு மொழிபெயர்ப்பை விவிலியத்தில் அனைத்தும் பெற்று எல்லா மக்களும், உலக நாடுகள் அனைத்தும், இன்றைக்கு உலக மக்கள் எல்லோருமே இன்றைக்கு விவிலியத்தை எளிதான முறையிலே அவருடைய மொழிகளிலே வாசிப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த புனித ஜெரோம். அவருடைய இந்த திருநாளிலே ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழுவோம். ஆண்டவர் இன்றை நமக்கு அருமையான இந்த இறை வார்த்தையே எல்லா மக்களுமே ஒன்று கூட்டப்படுவார்கள், வேற்றினத்தார் அனைவருமே ஒன்று கூடியவர் என்பதை சக்கரையா புத்தகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். அதே வேளையிலே நற்செய்தியை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர் அந்த எருசலேம் செல்லக்கூடிய அந்த பாதையிலே தன்னுடைய சீடர்களை அவர் அனுப்பி வைக்கின்றார். அப்பொழுது வழக்கமாக எல்லோருமே இந்த கலிலேயா, இந்த யூதேயா பகுதி வழியாகத்தான் அவர்கள் சென்றடைவார்கள். ஆனால் இங்கு இயேசுவை பார்க்கிற பொழுது சமாரியா அந்த பாதை வழியாக அவர் அந்த எருசலேமை நோக்கி, யோர்தானை நோக்கி செல்லுகின்றார். எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். சமாரியா என்று சொன்னாலே ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடம். நாம் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண் எவ்வாறு தயங்குகிற இயேசுவிடத்தில் அந்த நீரை கொடுத்து இயேசுவோடு அந்த உறவு கொள்வதிலே, அவங்க தண்ணீரை அந்த பருகக்கூடிய வேளையிலே தயங்குகின்றாள், கலங்குகின்றாள். ஒதுக்கப்பட்ட இனம், ஓரங்கட்டப்பட்ட இனம் என்பதை அவள் அறிந்து குனிந்து நடுங்கி அஞ்சியவளாக நிற்கின்றாள். அப்போ காரணம், யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. காரணம், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அந்த யூத தூய்மையை அந்த அசிரிய அடிமைத்தனத்தின் பொழுது 722 அந்த அசிரிய அடிமைத்தனத்தின் போது அவர்கள் தங்களுடைய யூத தூய்மையை அவர்கள் இழந்து விட்டதாக இந்த யூதர்கள் கருதினார்கள். அதனால் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள், சமாரியர்களை. ஆனால் இயேசு பாருங்கள், அவர் இந்த கலிலேயை நோக்கி செல்லவில்லை, யூதேயை நோக்கி சென்றிருக்கலாம். ஆனால் இயேசு அந்த சமாரியர் பாதை வழியாக செல்கின்றார். அந்த மக்களை காரணம், இயேசு எல்லோரையும் அரவணைக்கவர். வேற்றினத்தார் எல்லோரும் ஒன்று கூட்டப்படுவார்கள். இவர் வேண்டும், இவர் வேண்டாம், பாரபட்சம் காட்டாதவர் நம் ஆண்டவர் இயேசு. எல்லோருக்குமே அன்பை, உறவை கொடுக்கக்கூடியவர். அதைத்தான் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். அப்பொழுது கூட சிலர் சொல்கிறார்கள், இவர்களை சமாரியர்களை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு காரணத்தினால், ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா
இதெல்லாம் கேட்கிறார்கள். பிறரை அழிப்பதற்கு, பிறரை கெடுப்பதற்கு, பிறரை அவமானப்படுத்துவதற்கு இன்றைக்கு அநேக கூட்டங்கள் இன்றைக்கு சமூகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு பறைசாற்றுகின்றார், உண்மையை பறைசாற்றுகிறார். அவர்கள் பக்கம் திரும்பினார், கடிந்து கொண்டார். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? எல்லோரும் கடவுளுடைய இனம், எல்லோரும் கடவுளுடைய மக்கள், எல்லோரும் அன்பு செய்யக்கூடிய மக்கள், எல்லோருமே பணி செய்ய வந்திருக்கின்றோம், எல்லோருமே கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வந்திருக்கின்றோம், எல்லோருமே நிறைவை நோக்கி பயணிக்கிறோம். ஏன் இந்த பாகுபாடு? ஏன் இந்த வேறுபாடு? நான் தான் சிறந்தவன், மற்றவர்களெல்லாம் பொய்யர்கள், மற்றவர்களெல்லாம் குறைபாடு உள்ளவர்கள். எப்படிப்பட்ட ஒரு உளப்பாங்கு இன்றைக்கு நவீன காலத்திலே, அதுவும் இந்த 2025 யூபிலி ஆண்டிலே எத்தனை மக்களுடைய உள்ளங்களிலே இன்றைக்கு பாகுபாடுகள், வேறுபாடுகள், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நமக்கே இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை என்று கடிந்து சொல்லுகின்றார். பாருங்கள், இயேசு எல்லோரையும் அன்பு செய்யக்கூடியவர். இந்த உலகத்தில் இன்றைக்கு இயேசு நமக்கு இன்றைக்கு சுட்டி காட்டுகின்றார். புனித ஜெரோம் இன்றைக்கு லத்தீனிலே மொழிபெயர்த்திருக்கிறார். இவரே மூலத்திலிருந்து யாருக்காக? எல்லோரும் கடவுளுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், எல்லோரும் கடவுளுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அப்போ இயேசு நம்மோடு பேசுகின்றார். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே எவரையும் நாம் அழிக்க வேண்டும் என்று அல்ல, எவரையும் சிதைக்க வேண்டும் என்று அல்ல, மாறாக எல்லோருமே அன்போடு முறவோடு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிற போது நாம் விழிப்புணர்வு நாம் தான் பெற வேண்டும். நாம் மற்றவரிடத்திலிருந்து குறை சொல்வதல்ல, இவர்கள்தான் இந்த செயலுக்கு இவர்கள்தான் காரணம், இவர்கள்தான் காரணம் என்று பிறரையே நாம் மையப்படுத்தி நம்முடைய குறைகளை நாம் மறந்து வாழுகின்றோம். அன்றாட வாழ்க்கையிலே நான் செய்வது சரியா, என்னுடைய செயல்கள் கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கிறதா, நேரி என்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க நான் எத்தகைய ஒரு தன்மையோடு இருக்கின்றேன், யாரை நான் குறைப்படுத்துகிறேன்? எழுங்கள் ஒவ்வொருவருமே. இந்த சமூகம் உடனடியாக அடுத்தவர்களை இன்றைக்கு குறை சொல்வதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நம்முடைய குறையை இன்றைக்கு நாம் அறியவில்லை. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய வாழ்க்கையினுடைய செயல் அது உண்மையானதா, நேர்மையானதா, என்னை பாதுகாக்கக்கூடிய வகையிலே நான் நடந்திருக்கிறேனா, எதை நான் நாட வேண்டும், எதில் நான் இன்றைக்கு மயங்கி கிடக்கின்றேன், எதிலே நான் இன்றைக்கு உழண்டு கொண்டிருக்கிறேன், எத்தகைய ஒரு இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை பயணங்களிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த இதுதான் இறை வார்த்தை. இங்குதான் இந்த இறை வார்த்தை வருகிறது. அந்த இறை வார்த்தை எப்பொழுது நாம் வாசிக்கிறோமோ, படிக்கிறோமோ, அன்று நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் மாற்றம் அடையும். அதான் விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர் என்று சொல்லுகின்றார். ஆக இவ்வளவு விவிலியத்தை வாசிப்போம், விவிலியத்தை சிந்திப்போம். நம்முடைய இல்லங்களிலே, குடும்பத்திலே, பெற்றோர், பிள்ளைகள், இன்னும் அன்பியங்கள், குடும்பங்கள், இன்னும் உறவுக்காரர்கள் எல்லோரும் விவிலியத்தை வாசிப்போம், அதை சிந்திப்போம், எல்லோருடன் பகிர்ந்து கொள்வோம், அந்த இறை அனுபவமாக பகிர்ந்து கொள்வோம். கடவுள் நம்மோடு பேசக்கூடிய, நல்லதை செய்ய, நலமான சமூகத்தை படைக்க அனைவருமே அன்புக்குரியவர்கள், அனைவருமே மதிப்புக்குரியவர்கள், எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு உணர்வோடு வாழ ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். செப்டம்பர் மாதத்தில் 30ஆம் நாள், இந்த மாதம் முழுமையாய் செப்டம்பர் எங்கள் வழிநடத்துகிற அப்பா, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே எனக்கு நன்றி கூறுகிறார்கள். ஆண்டவரே, நான் முழுமனதோடு நமக்கு நன்றி செலுத்துகின்ற திருப்பால் 132 சொல்வது போல, இயேசுவே இதோ நீரே எங்களை வழிநடத்துகின்றீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், இந்த மாதம் முழுமையாய் எங்களை பாதுகாத்திருக்கின்றேன். பல்வேறு இன்னல்கள், துயரங்களை நாங்கள் அடைந்திருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கை படிப்பினைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு தேவையான உங்களுடைய இறை வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறேன். ராஜாவே, ஏசப்பா, உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் தொடர்ந்து வருகிற மாதத்திலே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய அன்பு இரக்கமும் இறை வார்த்தையை நாங்கள் வாசிப்போம், சிந்திப்போம். இறை வார்த்தையே எங்களுக்கு வாழ்வு என்ற ஒரு உயர்ந்த தாரக மந்திரத்திலே நாங்கள் இறை வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் இறை வார்த்தையை கடைபிடித்து பதிப்பவர்களே நம்முடைய பேர்களை பெற முடியும் என்று சொன்னது போல, ஏசப்பா, நம்முடைய பேர்களை நாங்கள் அனைத்தும் பெற மாசற்ற வழியில் நடப்பவர் பேர் பெற்றது போல நம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் எப்பொழுதுமே அதை சிந்தித்து கடைபிடித்து நாங்கள் என்றும் உமக்கு உகந்த மக்களாக இறை ஆட்சியை நோக்கி நாங்கள் பயணிக்க இந்த யூபிலி ஆண்டிலே எல்லோருமே நம்முடைய அன்புக்குரியவர்கள், எல்லோருடைய மதிப்புக்குரிய என்பதை நாங்கள் குறைகளை சொல்வதை விட்டுவிட்டு நிறைகளை நாங்கள் இன்னும் கண்டுகொள்ள, அன்றாட வாழ்க்கையை உற்சாகப்படுத்த, பாராட்ட, ஒருவரை நாங்கள் அன்பு செய்து வாழ தேவையான கிருபையும் மேலான கொடைகளையுமே இந்த செப்டம்பர் மாதத்திலே எங்களுக்கு நிறைவாய் கொடுத்து இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே இன்றைக்கு கோடி ஏற்பது தூய அந்தோனியாருடைய பரிந்துரையால் அநேக குடும்பத்தார் அவரை போல அவருடைய வார்த்தைகளை, அவருடைய புதுமைகளை ஒவ்வொருவரும் பெற்று இறை நம்பிக்கையோடு சாட்சிகளாக இருக்க தேவையான அவருடைய புனிதருடைய கோடி ஏற்பதனுடைய அந்தோனியாருடைய பரிந்துரையும் இந்த மாதாவுடைய வழி நடத்துதலும் எல்லோருக்கும் நிறைவாய் இந்த நாளிலே கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.